நமோ நாராயணாய. ஸ்ரீ சீதா லக்ஷ்மண ஹனுமத் சமேத ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி பரபிரம்மனே நமக. ஸ்ரீ ராம 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 ராமநாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயக்கம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயக்கம் சங்கராத்ரி சேவியமான புண்ணியநாம கீர்த்தனம். ராம என்கிற இரண்டெழுத்தே மகாமந்திரம். அந்தர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே இதோ இந்த திருப்பதி திவ்ய சேத்திரத்தில் கோதண்ட ராமனாக அச்சாரூபியாக எழுந்தருளி உள்ளார். அந்த எம்பெருமானுக்கு நடைபெற்றிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் 4ஆம் நாளான இன்று காலை சீதாராம் லக்ஷ்மண சமேதராய் கல்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களாகிய நமக்கெல்லாம் தனது திருவருளை அள்ளி வழங்க இதோ வந்து கொண்டிருக்கிறார் எம்பெருமான். பக்தர்களே, இந்த திவ்ய அனுபவத்தை நாம் இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சி வாயிலாக பெற உள்ளோம். ஸ்ரீ ராமபிரானின் திருவருளை பெற்று உய்வடைய பக்தர்கள் அனைவரையும் வரவேற்பது திருமதி டி.கே. லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி. பக்தர்களே, மரங்கள் இயற்கை நமக்கு அளித்த வரப்பிரசாதம். மரங்களால் நாம் பெறுகின்ற பயன்கள் எத்தனையோ. நம் பசியை தீர்க்க பழவகைகளையும் இளைப்பாற நிழலையும், நாம் வசிக்கும் வீடுகளை கட்ட தேவையான மரப்பலகைகளையும் அடுப்பெரிக்க விறகுகளையும், எல்லாவற்றுக்கும் மேலாக பூமி செழிப்பாக இருக்க மண் அரிப்பு ஏற்படாமல் தடுத்து மழையை அளிப்பதும் மரங்கள்தானே. சாதாரண மரங்களே இப்படி என்றால் கல்பக விருட்சத்தை பற்றி கேட்கவா வேண்டும்? ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ கரிச்சந்தன யோக திருஷ்யாம் என்று சுவாமி தேசிகன் தனது கோதாஸ்துதியில் ஆண்டாள் பிராட்டியை போற்றுகிறார். விஷ்ணு சித்தர் எனும் பெரியாழ்வாரின் வம்சத்தில் கல்பக தருவாக, அதிலும் எப்படி சர்வாங்கே ஹரிச்சந்தனம் என்றபடியாக ஸ்ரீ ரங்கநாதர் எனும் கல்பக மரத்தை சுற்றி கொண்டிருப்பதாக போற்றுகிறாள். அந்த ஆண்டாள் கற்பக தருவானால் எம்பெருமான் கல்பக விருட்சம்தானே. பக்தர்களே, அந்த ஸ்ரீமன் நாராயணனே இதோ திரேதா யுகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக எழுந்தருளி உள்ளார். அந்த எம்பெருமான் இதோ இப்போது இந்த கல்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளி நம்மையெல்லாம் கடாட்சிக்க தயாராக உள்ளார். பக்தர்களே, அந்த ராமசுவாமியை நாம் இருகரம் கூப்பி சேவிப்போம். விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள், விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு, விட்டிலங்கு மதியம் சீர்சங்கு சக்கரம் பருதி, விட்டிலங்கு முடியம்மான் மதுசூதனன் தனக்கே என்று பாசுரமிட்டார் சுவாமி நம்மாழ்வார். அதோ எம்பெருமானுக்கு கற்பூர மங்களஹாரத்தி. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுர்ஜாய சார்வபௌமாய மங்களம் என்று எம்பெருமானுக்கு நாமும் மங்களம் பாடுவோம். பக்தர்களே, எம்பெருமானுடைய திருமுக மண்டலமே தாமரை, அவரது திருநேத்திரங்கள் தாமரை, அவரது பவள இதழ்களும் தாமரை, திருக்கண்களும் திருப்பாதங்களும் தாமரை, உதரபந்தம் தாமரை. ஆக எம்பெருமானின் திருமேனி முழுவதும் தாமரையே. அவரே ஒரு தாமரை காடு, பத்மவனம். அவரது அருகிலே நமக்காக எழுந்தருளியிருக்கும் அந்த ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே சீதா பிராட்டி. ஆக எம்பெருமான் இந்த 4ஆம் நாளான கல்பக விருட்சத்தின் அடியில் நமக்கு தரிசனம் தருவது பொருத்தம்தானே. பக்தர்களே, ஸ்ரீமன் நாராயணனே திரேதாயுகத்தில் தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ராவண அரசர்களை சம்ஹரிக்க ஸ்ரீ ராமபிரானாக தசரத சக்கரவர்த்தியின் திருமகனாக அவதாரம் பண்ணினார். அந்த கோதண்ட ராமனுக்கு நடைபெறும் பிரம்மோற்சவம் இது. இதோ இங்கே கல்பக விருட்ச வாகனம். சாதாரணமாக தாமரை மலர் தண்ணீரில் மலர்ந்திருக்கும். ஆனால் இங்கோ கல்பக விருட்சத்தின் அடியில் செந்தாமரை மலராக மலர்ந்திருக்கிறார் எம்பெருமான். பக்தர்களே, எம்பெருமான் திருவுள்ளம் பூண்டால் அவரால் முடியாதது என்ன உள்ளது? ஆகவே கல்பக விருட்சத்தில் தானே ஒரு கல்பக விருட்சமாக தரிசனம் தரும் அந்த எம்பெருமானை தரிசித்து அவரது திருவருளை நாம் பெறலாம். இன்னொன்றையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மரங்களில் பலவிதங்கள் உண்டன. அதில் மிகவும் உயர்ந்தது கல்பக விருட்சம். இதை தமிழில் கல்பகத் தரு என்பார்கள். மற்ற மரங்கள் தாங்கள் எந்த வகையான மரமோ அதற்கான காய்கள் பழங்களைத்தான் தரும். ஆனால் கல்பக விருட்சம் அப்படியல்ல.
தன்னிடம் யார் எதை வேண்டுகிறார்களோ அதை தரவல்லது. இந்த மரத்தின் நிழலில் இருப்பவர்களுக்கு பசி தாகம் கூட இருக்காதாம். அனைத்துக்கும் மேலாக பூர்வ ஜன்ம நினைவு கூட வருமாம். நாம் மனதில் எதை நினைத்து அவரை பிரார்த்திக்கிறோமோ அதை கேட்பதற்கு முன்னாலேயே வழங்குமாம் அந்த கல்பக விருட்சம். பக்தர்களே, அப்படி அந்த கல்பக விருட்சம் நாம் வேண்டியதையெல்லாம் தரலாம். ஆனால் நமக்கு வேண்டிய முக்தி என்கிற அந்த மோட்சத்தை கொடுக்குமா? அதை எம்பெருமானால் தான் கொடுக்க முடியும். அந்த எம்பெருமானே இதோ இந்த கல்பக விருட்சத்தின் மீது தரிசனம் தந்து அந்த விருட்சம் கொடுக்கிற பலன்கள் மட்டுமின்றி நமக்கு முக்தியையும் அளித்து நம்மை அவருடனேயே சேர்த்து கொள்கிறாராம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இப்போது நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, கோவிந்த நாமாவளியை சொல்லிக்கொண்டு பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை உண்டியலில் சேர்ப்பதை நாம் திருமலையில் பார்த்திருக்கிறோம். அவர்கள் சேர்ப்பது கொஞ்சம், ஆனால் பகவான் பதிலாக அளிப்பதோ வெள்ளம். எத்தனை எத்தனை கோரிக்கைகள், அத்தனையும் நிறைவேற்றி வைக்கிறான் கல்பக விருட்சமான அந்த கோவிந்தன். அந்த கோவிந்தனே இதோ திரேதாயுக ஸ்ரீ ராமன் அல்லவா? ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒருமுறை கண்ணன் பாண்டவர்களோடு யமுனையில் நீராடப் போகும்போது கண்ணனின் அரையாடை நதியில் அடித்து கொண்டு போக எப்படி கரையேறுவது என்று கண்ணன் திகைக்க, இதை கரையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த திரௌபதி தனது மேலாடையிலிருந்து ஒரு பகுதியை கிழித்து எறிய கண்ணன் அதை கட்டிக்கொண்டு கரையேறினானாம். பின்னால் கீர்த்தனையின் வாயிலாக அறிந்தோம். அன்று அந்த ராமதாசருக்கு அருளிய அந்த ஸ்ரீராமனே இதோ இப்போது கோதண்ட ராமனாக இந்த திருப்பதி நகரத்தில் எழுந்தருளியுள்ளார். அவருடைய பிரம்மோற்சவம் இது. அந்த எம்பெருமானை 4ஆம் நாள் காலை கல்பக விருட்ச வாகனத்தில் இப்போது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இனி வர்ணனையை தொடர்வோம். பக்தர்களே, அன்று திரௌபதியை துச்சாதனன் துகிலறிய முற்படும்போது அவள் கிருஷ்ணா பாகிமாம் என்று கதற அவளது புடவையை அக்ஷய துயிலாக வளரச் செய்தானே கண்ணன். அவள் மானம் காப்பாற்றப்பட்டது. அன்று திரௌபதி கொடுத்தது அரையாடை, ஆனால் கண்ணன் கொடுத்ததோ புடவை மூட்டை. இதிலிருந்து என்ன தெரிகிறது? பகவான் கல்பக விருட்சம். பக்தர்களே, அந்த துவாபரயுக கண்ணனே திரேதாயுகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக தசரத சக்கரவர்த்தியின் திருமகனாக அவதாரம் பண்ணினார். ஆகவே அவர் இன்னும் தன்னுடைய பக்தர்களுக்கு எப்படிப்பட்ட அருளை ஒரு கல்பக விருட்சமாக தந்தார் என்பதை நாம் அறிவோம் அல்லவா? யார் யார் என்னென்ன கேட்கிறார்களோ அதை அவர்கள் கேளாமலேயே தருவதுதான் பகவான். திரௌபதி கேட்டது சேலை, அர்ஜுனன் கேட்டது கீதை, பிரகல்லாதன் கேட்டது பக்தி, லக்ஷ்மணன் கேட்டது பகவத் கைங்கரியம், அனுமன் கேட்டது திருவடி சேவை, விபீஷணன் கேட்டது அபயம், பரதன் கேட்டது பாதுகை, பரீட்சித்து கேட்டது பாகவதம். ஆழ்வார்கள் அனைவரும் ஏங்கியது பகவானின் தரிசனம். ஆச்சாரியர்கள் கேட்டது முக்தி. இவை அனைத்தையும் தந்த கல்பக விருட்சமான இந்த பகவானிடம் நாம் கேட்க வேண்டியது என்ன? நித்தியமும் இந்த அச்சாவதார தரிசனம். இதை நாம் இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் ஒரு சிரமமும் இல்லாமல் நாம் இருந்த இடத்திலிருந்தே பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? இதை விட வேறு பாக்கியம் என்ன வேண்டும்? ராமா 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 என்கிற அந்த ஸ்ரீ ராமனின் நாமாவளியை எம்பெருமானை மனதிலே
பக்தர்களே, வர்ணனையை தொடர்கிறேன். அழகான பாசுரத்தை கேட்டோம். திருமிழிசை ஆழ்வாரின் பாசுரம். நாராயணன் நான்முகனை படைத்தான். அந்த நாராயணனே இதோ இந்த திரேதாயுக ராமச்சந்திர மூர்த்தி. இந்த கல்பக விருட்சத்திடம் நாம் நல்லவைகளை தான் கேட்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களுக்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்று கேட்கவே கூடாது. ராவணன் அடுத்தவன் மனைவியை கேட்டான், அழிந்து போனான். ஹிரண்யகசிப்பு பக்தர்களை அழிக்க கேட்டான், அழிந்து போனான். ஹிரண்யாக்ஷன் பூமாதேவியை பறித்து தனக்கு ஒரு விரோதியை கேட்டான், அவனும் அழிந்து போனான். ஆகவேதான் நாம் எம்பெருமானிடம் நல்லவைகளை கேட்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் அழிய வேண்டும் என்று கேட்கக்கூடாது. இனி இந்த கற்பகத் தரு எப்படி வந்தது என்பதற்கு ஒரு கதை. கிருத்தயுகத்தில் தேவர்களும் அசுரர்களும் சாகா வரம் வேண்டி அமிர்தத்தை தேடி பார்க்கடலை கடைய முற்பட்டார்கள். மந்தரமலையை மத்தாக்கி வாசுகி எனும் சர்ப்பத்தை கயிறாக்கி ஒரு பக்கம் தேவர்களும் மறுபக்கம் அசுரர்களும் நின்று கடையும் போது அந்த மலை ஆடாமல் இருக்க எம்பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூர்மாவதாரம் எடுத்து தன் முதுகிலுள்ள ஓடால் அதை தாங்கினார். அப்போது அந்த பால சமுத்திரத்திலிருந்து அபூர்வமான பலவிதமான வஸ்துக்கள் தோன்றின. அதில் ஒன்றே இந்த கல்பக விருட்சம். கேட்பதையெல்லாம் அள்ளி வழங்கும் கல்பக விருட்சம். அதே க்ஷீரசாகத்தில் தோன்றிய ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு கூட பிறந்த சகோதரி. அந்த ஸ்ரீ மகாலட்சுமியின் அவதாரமே திரேதாயுகத்தில் ஜனக மகாராஜாவின் திருமகளான சீதா பிராட்டி. அந்த சீதா பிராட்டியின் மணாளரான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் இதோ இந்த கல்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளுவதும் பொருத்தம்தான். ஆகவே தனது சகோதரியின் மணாளனுக்கு தானே வாகனமாக வந்து இந்த கல்பக விருட்சம் சேவை புரிகிறதாம். பக்தர்களே, எம்பெருமானுக்கு சேவை புரிய நான் நீ என்று விலங்கனங்களும் இதை போன்ற மரங்களும் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு வருகின்றன. அதோ அங்கே முன்னால் நாம் கண்டோமே, ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் கோலாட்டம் போட்டுக்கொண்டும் செல்லும் பக்தர்களை. ஏன் யானை, குதிரை, எருது என்று அத்தனை ஜீவராசிகளும் இந்த எம்பெருமானுக்கு இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் கைங்கரியம் புரிவதற்காக வந்துள்ளன. பத்ம புராணத்தில் எம்பெருமானை கல்பக விருட்சமாகவே வர்ணித்திருக்கிறார்கள்.
கல்பக விருட்சம் நாம் வைபோகமாக வேண்டிய வஸ்துக்களை மட்டும்தான் தர முடியும். ஆனால் தன்னை சரணம் அடைந்தவர்களுக்கு மன நிம்மதியும் முக்தியையும் தருபவர் கல்பக விருட்சமான எம்பெருமான். இதைத்தான் எம்பெருமான் மகாபாரத போரின் ஆரம்பத்தில் அர்ஜுனனின் தேர்க்கட்டலில் நின்று கொண்டு பார்த்தனுக்கு உபதேசித்தார் அல்லவா? சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாப்பேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. நீ நான் என்பதையெல்லாம் விட்டுவிடு, உன்னுடைய சகலத்தையும் என் திருவடிகளில் ஒப்படைத்து விட்டு சரணமடைந்தால் நீ பண்ணின சகல பாபங்களையும் நீக்கி உனக்கு மோட்சத்தை முக்தியை தருவேன் என்று அந்த எம்பெருமானே திரேதாயுகத்தில் அதற்கும் முன்பாகவே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக வந்து இதோ தன்னை அடிபணிந்த அத்தனை பேருக்கும் அவர் ரட்சணையை கொடுத்தார் அல்லவா? அந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் திருக்கல்யாண குணங்கள் எத்தனையோ இருந்தாலும் பக்தர்களை பொறுத்தவரை ஸ்ரீராமனின் சௌச்சீல்யம், காருண்யம், இந்த குணங்களே மிகவும் உயர்வானதாம். தன்னிடம் அன்பு காட்டுபவர்களுக்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற பாகுபாடின்றி அருளைச் செய்வதால்தான் நம்மாழ்வார் எம்பெருமானை பத்துடை அடியவர்க்கு எளியவன் என்கிறார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்த உபஹிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனக. பக்தி ஒன்றையே பிரதானமாக கொண்டு பூவோ பழமோ காயோ அல்லது தண்ணீரோ எதுவானாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பகவான் சொன்னது போல ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு சம்பவம். பம்பா நதிக்கரையில் மதங்க மகரிஷியிடம் வேட ஜாதியை சேர்ந்த சபரி என்பவள் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அப்போது முனிவர் அனுதினமும் சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த ஸ்ரீராமனை பற்றிய உபன்யாசங்களையும் காலட்சேபங்களையும் கேட்ட சபரி ஸ்ரீராமனின் மேல் அதீதமான பக்தியை கொண்டாளாம். அந்த ராமனை ஒருமுறையேனும் தரிசிக்க வேண்டும் என்கிற அவளது வேட்கையை கண்ட முனிவர் அந்த ஆசிரமத்திலேயே தங்கி ஸ்ரீராமபிரானின் வரவுக்காக காத்திருக்குமாறு கூறி சென்றாராம். சபரியும் காலம் காலமாக ராமனின் திருநாமத்தை ஜபித்தவாறு காத்திருந்தாள். சீத்தை அபகரிக்கப்பட்ட பின் சுக்ரீவனுடைய உதவியை நாடிச் சென்ற ராம லக்ஷ்மணர்கள் மதங்க முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்தனராம். அப்போது ஸ்ரீ ராம லக்ஷ்மணரின் வருகையை சிஷ்யர்கள் தெரிவிக்க சபரிக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை, என்ன கொடுப்பது என்றும் புரியவில்லை. ஆகவே வாசலில் மரத்தில் காய்ந்து தொங்கு கொண்டிருக்கும் அந்த இலந்தை பழங்களை கொண்டு வந்து ஸ்ரீராமனை உபசரித்தாளாம். देवोजावशर्मा फरेष्पिन्द्रकुं सहवगं भवामहेकुं होमचकुं सुकुतन्दै व्यञ्जनम् अग्निं मित्रं वर्णकुं सातजेभगं जावा पृथिवी मरुतस्वस्तजे ममत्तु नः परिच्मावसुरहा ममत्तु वातो अपाम्बुषन्वान् शशीतमिन्द्रापर्वता जुवन्नस्तन्नो विश्वे परिवस्यन्तु देवाः प्रजावो नाम हुवेतुराणाम् उपन्मरुतो वावशानाः श्रीजसेकं भानुभिः सम्यमीक्षरेते रश्मिभिस्तर्क्वभिः सुखाददः ते वाशीवन्तजिष्पिणो अभिरवो विद्रे प्रजस्य मारुतस्य धाम्नः अग्निः प्रथमो वसभिर्नो अव्यात् सोमोद्रेभिरभिरक्षतुत्मना उद्भिर्दधा कृणोत्पादित्यैर्नो वरुणस्य कुंशशातो सन्नो देवो वसभिरग्निः सकुं सोमस्तनूभिरुत्रजाभिः समिन्द्रो मरुद्भिर्यज्ञजैः समादित्यैर्नो वरुणो अजिज्ञपतो यथादित्या वसुभिः सम्बभूवर्मरुद्भिरुद्राः समजानताभिः एवात्रिणामन्नहरिणीजमाना विश्वे देवाः समनसो भवन्तु कुत्राचित्यस्य समर्तो रण्वान्नरो निषदने अर्हन्तश्चित्यमिन्धते सञ्जनजन्तु जन्तवः संयदिशो वनामहे सकुं हव्यामानुषाणाम् उतद्युम्नस्य शवसारतस्य रश्मिमादते यज्ञो देवानां प्रत्येतु सम्भ्रमादित्यासो भवतां मृडजन्तः आवोर्वाची सुपतिर्ववर्त्यादगं होश्चित्यावरिवो वित्तरासतो शुचिरपःसूजवसा अदब्धौ उपक्षेदवृद्धवजाः सुवीरः न किष्टं नञ्चन्ति तो न दूराद्य आदित्यानां ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడీతడే
ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు. ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు. ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు. ఖరదూషణాదులను ఖండతుండములు చేసే అరుదుగా వాలినొక్కయముననేసే. ఖరదూషణాదులను ఖండతుండములు చేసే అరుదుగా వాలినొక్కయముననేసే. సరవి కొండల చేత సముద్రము బంధించే. సరవి కొండల చేత సముద్రము బంధించే 20 విభీషణునికిచ్చే లంకారాజ్యము. సరవి కొండల చేత సముద్రము బంధించే 20 విభీషణునికిచ్చే లంకారాజ్యము. ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు. ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు. ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు. కూడబెట్టే వానరుల కుంభకర్ణాది దైత్యుల తోడనే రావణు చంపే దూరము గెల్చే. కూడబెట్టే వానరుల కుంభకర్ణాది దైత్యుల తోడనే రావణు చంపే దూరము గెల్చే. వేడుకతో సీతాదేవి గూడెను పుష్పకమెక్కే. వేడుకతో సీతాదేవి గూడెను పుష్పకమెక్కే. 7 జోడై సింహాసనమేలే నయోధ్యలోన. వేడుకతో సీతాదేవి గూడెను పుష్పకమెక్కే. 7 జోడై సింహాసనమేలే నయోధ్యలోన. ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు. ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు. ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు. பக்தர்களே, ஸ்ரீராமனின் எளிமைக்கு சான்றான அந்த சபரியின் கதையை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சபரி ஓடோடி வந்து அங்கே வாசல் மரத்தில் காய்த்து தொங்கும் இலந்தை பழங்களை கொண்டு வந்து ஸ்ரீராமனின் திருக்கரத்தில் கொடுத்தாளாம். எப்போதும் எம்பெருமானை பிராட்டியோடு தரிசிக்க வேண்டும் என்றிருந்த அளவுக்கு அவளுக்கு தனியாக ஸ்ரீராமன் வரவே இந்த பழங்களில் லக்ஷ்மி இருப்பதை அவளது குருநாதர் சொல்லியிருந்தபடியால் அந்த பழங்களை ஸ்ரீராமனின் திருக்கரத்தில் வைத்து வலம் வந்து சேவித்தாளாம். அது மட்டுமல்ல, பின்பு அந்த பழங்களை ஸ்ரீராமனுக்கு சமர்ப்பிக்கும் போது அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்ததாம். இந்த பழம் புளிக்குமோ, இதை ராமனுக்கு எப்படி தருவது என்று தான் முதலில் சுவைத்து பார்த்துவிட்டு இனிமையாக இருக்கும் பழங்களை மட்டும் ஸ்ரீராமனுக்கு தந்தாளாம். ராமபிரான்
சபரியின் அந்த உண்மையான பக்தியைக் கண்டு தான் அரசகுமாரன், அவள் வேடர் மகள் என்று கூட பாராமல் அவள் தந்த அந்த கனிகளை உண்டு உனக்கு இனி மறுபிறவியே இல்லை என்று அவளை ஆசிர்வதித்தாராம். பக்தர்களே, ஸ்ரீராமனின் சௌச்சீல்ய குணம் இங்கே பிரகாசிக்கிறது அல்லவா? அந்த சபரியின் போல பாக்கியத்தைப் பெற நாமும் இந்த கோதண்ட ராமனை சேவித்து, அப்பனே, பக்தி ஒன்றைத் தவிர உமக்கு கொடுப்பதற்கு எங்களிடம் ஒன்றுமில்லை, இதை ஏற்றுக்கொள் என்று வேண்டிக் கொள்வோம். ராமா 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 என்று அவரது அந்த திருநாமத்தை பயபக்தியோடு உச்சரிப்போம். அந்த ராம நாமத்தையே துணையாகக் கொண்டு ஆஞ்சநேயர் மகா சமுத்திரத்தை தாண்டினார் போல நாமும் இந்த சம்சார சாகரத்தை ராம நாமத்தை உச்சரித்துக் கொண்டே தாண்டுவோம். ராம ராம ஜெய ராஜாராம், ராம ராம ஜெய சீதாராம் என்று அந்த ஸ்ரீ ராமபிரானை சேவித்து மகிழ்வோம். இதே போல இன்னொரு உதாரணம், தியாகராஜ சுவாமியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸ்ரீராமனின் சிறந்த பக்தர். அவர் ஒரு முறை தனது இல்லத்தில் திண்ணையில் அமர்ந்தபடி கண்களை மூடியவாறு ராமஜபம் செய்து கொண்டிருந்தாராம். கண் விழித்த போது எதிரே ஒரு வயதான தம்பதியும் கூப்பிய கரங்களுடன் ஒரு இளைஞனும் இருக்க, அந்த முதியவர் தியாகராஜரை பார்த்து மெல்லிய குரலில் பேசினாராம். சுவாமி, நாங்கள் வடக்கே இருந்து கால்நடையாக க்ஷேத்ராடனம் செய்து கொண்டு வருகிறோம். நாளைக்கு ராமேஸ்வரம் போகப் போகிறோம். இன்று ஒரு ராத்திரி உங்கள் கிரகத்தில் தங்கிவிட்டு பொழுது விடுந்ததும் கிளம்பி விடுவோம் என்றாராம். அவர் முகத்தில் தெரிந்த கலப்பை பார்த்ததும் அதில் ஏதோ ஒரு தெய்வாம்சம் கலந்திருப்பது தியாகராஜருக்கு தெரிந்ததாம். அவர்களை அன்புடன் உள்ளே அழைத்து உபசரித்தாராம். போஜனம் தயார் பண்ணுகிறேன், உண்டு இளைப்பாறலாம் என்று சொன்னபடி மனைவியை அழைத்தாளாம். இவர்கள் நம் அதிதிகள், இவர்களுக்கு குடிக்க தீர்த்தமும் இரவு போஜனமும் தயார் செய் என்றாராம். பாவம், அந்த கிரகத்தில் எவ்வளவு அரிசி இருக்கிறது என்று கூட தியாகையருக்கு தெரியாது. ஆனாலும் அதை வெளியிட முடியாத நிலை அவரது மனைவிக்கு. சரி, அடுத்த வீட்டில் போய் அரிசி கடன் கேட்கலாம் என்று கிளம்பிய போது முதியவரின் குரல் அவளை தடுத்து நிறுத்தியதாம். அம்மா, நீ சிரமப்படாதே, எங்களிடம் வேண்டிய அளவு தேனும் தினைமாவும் இருக்கிறது. இரண்டையும் சேர்த்து பிசைந்து ரொட்டி செய்து நீ கொண்டு வந்தால் நாம் அனைவரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்றாராம். தர்ம சங்கத்துடன் தியாகையரின் மனைவி நெளிய அவள் எதிர்பாராத வண்ணம் அந்த பையை அவளிடம் நீட்டிவிட்டாராம் முதியவர். சங்கோச்சத்துடன் அதை பெற்றுக்கொண்டு அடுக்கலைக்கு போய் ரொட்டி தயாரித்து அனைவரும் சாப்பிட்டு பசியாறினர். விடிய விடிய அனைவரும் அமர்ந்து பேசிய பின் ஒரு கட்டத்தில் எல்லோரும் உறங்கிப் போனார்களாம். பொழுது விடிந்தது. கண் விழித்து பார்த்தால் அவர்களை காணவில்லை. கலக்கத்துடன் வெளியே வந்து பார்க்க அவர்கள் மூவரும் ரொம்ப சந்தோஷம், நாங்கள் காவேரியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்படியே ராமேஸ்வரம் கிளம்புகிறோம், உபசரித்ததுக்கு நன்றி என்று அவர்கள் கிளம்ப பார்த்தபோது நின்றிருந்த தியாகராஜரின் கண்களில் ஒரு தெய்வீக காட்சி. வயோதிகள் இருவரும் ஸ்ரீ ராமானுஜராகவும் சீதையாகவும் இளைஞர் ஹனுமனாகவும் தோற்றமளிக்க பதைப்போடு கண்களில் நீர்த்ததும்ப பக்தி பரவசத்துடன் அவர் வாயிலிருந்து வந்தது இந்த கிருதி. சீதம்ம மாயம்ம ஸ்ரீராமுடு பா தன்றி. பக்தர்களே, சீதா என் தாயார், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே எனது தந்தை என்று அந்த பக்தியின் மகிமையை பார்த்தீர்களா? அப்படிப்பட்ட சரணாகத வத்சலனே நமது ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி. அந்த ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் 4ஆம் நாளான இன்று காலை நாம் இதோ எம்பெருமானை இந்த கல்பக விருட்ச வாகனத்தில் சேவித்து புண்ணியம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸ்ரீராகவம் தசரதாத் மஜமப்பிரவேயம் சீதாபதிம் ரகுகுலான்வய ரத்னதீபம் ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம் ராமம் நிஷாச்சர விநாசகரம் நமாமி. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை துதிக்கும் இந்த ஸ்லோகம். இதில் அந்த ஸ்ரீ ராமபிரானின் சுந்தர மோகனாங்க ரூபத்தை எத்தனை அழகாக வர்ணித்திருக்கிறார்கள் பாருங்கள். ஆஜானுபாகும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் உயர்ந்து நிற்கும் திருமேனி மற்றவர்களை அண்ணாந்து பார்க்க வைக்குமாம். அரவிந்த தலாயதாட்சம் தாமரை புஷ்பம் போன்ற அழகான கண்கள். அந்த கண்களின் விசாலத்தை தாமரை மலருக்கு ஒப்பிட்டிருப்பது ஏன் தெரியுமா? தாமரை சூரியனை கண்டால் மலரும்,
ஸ்ரீராமச்சந்திரனோ சூரிய குல திலகன். ஆகவே அந்த கதிரவனின் ஒளியிலேயே இருப்பதால் அந்த தாமரை மலர்கள் எப்போதும் விரிந்தே இருக்குமாம். ஆகவே விசாலமான நயனங்களை உடைய ராமன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஜெய ராமா ரகுராமா అనుచురావణు సేనలటు భ్రమయుచు వీగెయిన కుల చంద్రనేడిదిగో నీ మహిమా. అనుచురావణు సేనలటు భ్రమయుచు వీగెయిన కుల చంద్రనేడిదిగో నీ మహిమా. దశరథ తనయ కదిసితి గగ కావవే. దశరథ తనయ కదిసితి గగ కావవే. అదే వచ్చే బాణాలు హానాథ హానాథ పద 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 పారరో పౌజులు. శ్రీరామ జయ రామ రఘురామ రమ రామ. అనుచురావణు సేనలటు భ్రమయుచు వీగెయిన కుల చంద్రనేడిదిగో నీ మహిమా. మన్నించుడు కపులార సమరాన చచావకుండా. మన్నించుడు కపులార సమరాన చచావకుండా. మేము నీ వారమే మొక్కేము మీకు. జయ రామ రఘురామ రమ రామ. అనుచురావణు సేనలటు భ్రమయుచు వీగెయిన కుల చంద్రనేడిదిగో నీ మహిమా. తెరువేది లంకకు తత తలమని తాగుదురు. తెరువేది లంకకు తత తలమని తాగుదురు. గతి అయిన శ్రీ వెంకటగిరి రఘునాథ. గతి అయిన శ్రీ వెంకటగిరి రఘునాథ. సతమై మమ్మింక నేలు జయ జయ నీకు. నేలు జయ జయ నీకు. నేలు జయ జయ నీకు. பக்தர்களே, ஸ்ரீராமபிரானின் சௌந்தரிய லாவண்யத்தை பார்த்து கொண்டிருந்தோம். சூரியகுல திலகனான அந்த ராமனின் திருக்கண்கள் எப்போதும் விரிந்தே இருக்குமாம். ஆகவேதான் விசாலமான நயனங்களை உடைய ராமன் என்று அந்த மேற்கண்ட ஸ்லோகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கம்பநாட்டாழ்வார் தனது ராமாயண காவியத்தில் ஆரண்ய காண்டத்தில் விராட பருவத்தின் போது அந்த விராடன் என்கிற ராட்சசனின் வாய்மொழியாக ஸ்ரீராமனின் அங்க லாவண்யத்தை எப்படி வர்ணித்திருக்கிறார் தெரியுமா? ஸ்ரீராமனின் பாத தீட்சை பெற்று சாப விமோச்சனம் பெற்ற அந்த அரக்கன், எம்பெருமானே, யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? உன் பாதங்களே என்னை புனிதமாக்கின. உன் பாதங்களே இப்படி என்றால் உன் திருமேனி எத்தகைய இனிமையை தருமோ என்று சொன்னதை கம்பர் இப்படி வர்ணிக்கிறார். வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தன உன் பாதங்கள் இவை எனில் படிவங்கள் எப்படியோ என்கிறார். இங்கு படிவங்கள் என்பது ஸ்ரீராமனின் திரு அவயவங்களை குறிக்கும். அன்பர்களே, ஸ்ரீராமபிரானின் அந்த சுந்தராங்க வடிவத்தைக் கண்டுதானே ராவணனின் சகோதரி சூர்ப்பனகை மோகித்தாள். அன்று அவளுக்கு ஏற்பட்ட அந்த காமத்தீதானே ராவணாதியர்களை வேரோடு அழிக்க தூண்டுதலாகிவிட்டது.
சீதா பிராட்டியை கண்டு இந்த பேரழகு இந்த மனிதனுக்கு சொந்தமாகி விட்டதே என்ற பொறாமை தீதானே லங்கா நகரத்தையே சுட்டு பொசுக்கி விட்டது. அந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி இதோ இந்த கல்பக விருட்ச வாகனத்தில் இந்த திருப்பதி பட்டணத்தில் பவனி வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பேரழகுக்கு எத்தகைய திருஷ்டி பட்டுவிடுமோ என்றுதான் அடிக்கடி அதோ ஆனந்த கற்பூர ஹாரதி செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமிகள். வேத வேதாந்த வேத்யாய மேக சியாமள மூர்த்தையே பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் என்று அந்த மோகன ரூபத்துக்கு நாமும் மங்களம் பாடுவோம். அந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் திருப்பாத கமலங்களை தரிசிப்போம். அவரது பாதார விந்தங்களை சரண் புகுவோர் மோட்சத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கௌதம முனிவரின் பத்தினி அகலிகை இந்திரனால் மாசுபட்டு முனிவரின் கோபத்துக்கு ஆளாகி கல்லானது தெரிந்ததே. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி விஸ்வாமித்திரரோடு மிதிலைக்கு செல்லும் வழியில் ஸ்ரீ ராமபிரானின் திருவடிப்பட்டு அகலிகை மாசு நீங்கி முன்பை விட தூய்மையானவளாக ஆனாளாம். எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் திருவடி மகிமை அப்படி. இந்த பெருமையையும் கம்மநாட்டாழ்வார் விஸ்வாமித்திர மகரிஷியின் வாயிலாக நமக்கு தெரிவிக்கிறார். முனிவரின் ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டு ஸ்ரீராமன் சிவதனுசை வளைத்தபோது, ராமா உன் கால்வண்ணம் அங்கு கண்டேன், கைவண்ணம் இங்கு கண்டேன் என்று போற்றி பேசினாராம். இதே விஷயத்தை தான் துளசிதாசரும் தன் ராமாயணத்தில் எப்படி குறிப்பிட்டிருக்கிறார் தெரியுமா? குகப்படலத்தில் படகோட்டியான குகனை ஸ்ரீராமன், அப்பா இந்த கங்கா நதியை கடக்க எங்களை உன் ஓடத்தில் ஏற்றிச் செல்வாயா என்று கேட்கிறார். அதற்கு குகன், ஐயனே உன் திருவடி துகள்கள் பட்டு ஒரு கல்லே பெண்ணாகிவிட்டது. உன் திருப்பாதம் பட்டு என் ஓடமும் பெண்ணானால் நான் பிழைப்புக்கு என்ன செய்வது? ஆகவே உன் திருப்பாதங்களை முதலில் இந்த கங்கை நீரால் அபிஷேகம் செய்துவிட்டு பின்பு ஓடத்தில் ஏற்றிக்கொண்டு செல்கிறேன் என்றானாம். அன்பர்களே, எம்பெருமானின் திருவடி பெருமை அப்படி. ஆகவேதானே நம்மாழ்வார் திருவேங்கடத்து எம்பெருமானின் திருவடிகளை சரணமடையும் போது, புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று பாசுரமிட்டார். ஆகவே நாம் எப்போதும் எம்பெருமானின் திருவடிகளை முதலில் பற்ற வேண்டும். திருவடிகளை பற்றினால் எம்பெருமானே நம்மை வந்து ஆட்கொள்ளுவார். அப்படிப்பட்ட எம்பெருமானே இதோ இங்கே இந்த கல்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளுகிறார். பக்தர்களே, லக்ஷ்மண பெருமாள் ராமபிரானோடு அந்த ஆரண்யம் சென்றபோது அவருக்கு பரண் அமைப்பது, கனிகள் கொண்டு வருவது, தேவையான உணவு சமைப்பது என்று எல்லாவிதமான கைங்கரியங்களும் செய்தாராம். ராமனும் சீதையும் கண் அயரும் போது தன் கண்கள் இமையாமல் காவலுக்கு நின்றாராம் லக்ஷ்மணர். ராமருக்கு ஒரு ஆபத்து என்றால் அவருக்கு ஒரு அடி முன்னால் போய் நிற்பாராம் கைங்கரியபரரான லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணரையும் இப்போது தரிசிக்கிறோம். ரகுபதிக்கு நீ விடு ராவண, எதுரா రఘుపతికి నీవిటు రావణ, నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు. ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ, నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు. ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ. హరుని పూజలు నమ్మి హరితో మార్కొనగ విరసమై కూలితివి వెర్రి రావణ. హరుని పూజలు నమ్మి హరితో మార్కొనగ విరసమై కూలితివి వెర్రి రావణ. వరుసతోడ బ్రహ్మవరము నమ్మి, వరుసతోడ బ్రహ్మవరము నమ్మి రాము శరణనకుండగానే, రాము శరణనకుండగానే సమస్యగా కులము. వరుసతోడ బ్రహ్మవరము నమ్మి
సమసెగా కులము ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ జపతపములు నమ్మి సర్వేషు విడువగా విపరీతమాయగా వెర్రి రావణ జపతపములు నమ్మి సర్వేషు విడువగా విపరీతమాయగా వెర్రి రావణ ఉపమలన కడుతానున్న జలనిధి నమ్మి ఉపమలన కడుతానున్న జలనిధి నమ్మి కపుల పాలైతివిగా కపుల పాలైతివిగా కదన రంగమున ఉపమలన కడుతానున్న జలనిధి నమ్మి కపుల పాలైతివిగా కదన రంగమున ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ బంటతనము నమ్మి పైకొన్న రాఘవు వింట బొలిసితివిగా వెర్రి రావణ పంటతనము నమ్మి పైకొన్న రాఘవు వింట పొలిసితివిగా వెర్రి రావణ ఇంటనే శ్రీ వెంకటేశ్వరుని గొలిచి ఇంటనే శ్రీ వెంకటేశ్వరుని గొలిచి వెంటనే సుఖియాయే వెంటనే సుఖియాయే విభీషణుడు ఇంటనే శ్రీ వెంకటేశ్వరుని గొలిచి వెంటనే సుఖియాయే విభీషణుడు ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ பக்தர்களே, ஸ்ரீராமருக்கு ஒரு ஆபத்து என்றால் அவருக்கு ஒரு அடி முன்னால் நிற்பாராம் கைங்கரியப்பரரான லக்ஷ்மணன். எம்பெருமானின் திருவாயாலேயே இளையாழ்வார் என்று போற்றப்பட்ட அந்த லக்ஷ்மண சுவாமியுடன் இங்கே கோதண்ட ராமசுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் இதோ வீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அயோத்தி பட்டணத்தில் தேரில் பவனி வந்து பிரஜைகளின் குறைகளை கேட்பது போல இங்கே இந்த மாட வீதிகளின் உலா வந்து பக்தர்களாகிய நமது விண்ணப்பங்களை கேட்க வந்திருக்கிறார். பக்தர்களே, ஸ்ரீராமபிரானின் தரிசனமே நமது கண்களுக்கு விருந்தாக அமைந்திருக்கும் போது நமக்கு வேறென்ன இருக்கப் போகிறது? குறைவொன்றும் இல்லை வரைமூர்த்தி கண்ணா, குறைவொன்றும் இல்லை கோவிந்தா என்று அன்று மூதறிஞர் ராஜாஜி உரைத்தது போல நாமும் இந்த கோதண்ட ராமசுவாமியை அதே போல போற்றி பாடுவோம். ரமாபிராமம் நயனாபிராமம் குணாபிராமம் வதனாபிராமம் விஸ்வப்பிரணாமம் கிருதபோக காமம் ஸ்ரீராமச்சந்திரம் சததம் நமாமி. ரமாபிராமம் நயனாபிராமம் குணாபிராமம் வதனாபிராமம் விஸ்வப்பிரணாமம் கிருதபோக காமம் ஸ்ரீராமச்சந்திரம் சததம் நமாமி என்று அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியும் சீதா லக்ஷ்மணரையும் இருகரம் கூப்பி சேவித்தோம். பக்தர்களே, பக்தி என்பது புரியாத விஷயமல்ல. நாம் எம்பெருமானின் மீது வைத்துள்ள
பேரன்பே பக்தியாகும். நாரத மகரிஷி தனது பக்தி சூத்திரத்தில் 11 விதமான பக்தியை பற்றி குறிப்பிட்டுள்ளார். குணமகாத்மியம், ரூபா, பூஜா, ஸ்மரண, தாஸ்யம், சக்கியம், வாத்சல்யம், காந்தம், பரமவிரகம், ஆத்ம நிவேதனம், தன்மயத்தா. குணமகாத்மியம் என்றால் பகவானின் திருக்கல்யாண குணங்களை கேட்கும் ஆசை. ரூபா பகவானின் திவ்ய வடிவத்தை தரிசிக்கும் ஆசை. பூஜா பகவானுக்கு பூஜை செய்வதில் ஆசை. ஸ்மரண பகவானை நினைப்பதில் ஆசை. தாஸ்ய பகவானுக்கு சேவை செய்வதில் ஆசை. சக்கிய பகவானுக்கு தோழனாக இருப்பதில் ஆசை. வாத்சல்யம் பகவானை குழந்தையாக பாவிப்பதில் ஆசை. காந்த பகவானிடம் காதல் கொள்வதில் ஆசை. பரமவிரக பகவானின் பிரிவில் வேதனைப்பட ஆசை. ஆத்ம நிவேதன பகவானுக்கு தன்னையே அர்ப்பணிப்பதில் ஆசை. தன்மயதா பகவானில் அப்படியே உறைந்துவிட ஆசை. பக்தர்களே, இதில் ஒவ்வொரு பக்திக்கும் ஒவ்வொருவரை உதாரணமாக சொல்லலாம். இந்த ராமாயணத்தில் பார்க்கும்போது கூட நாம் இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தரை உதாரணமாக சொல்லலாம். தாசிய பக்திக்கு உதாரணமாக சொல்லமானால் ஸ்ரீராமனுக்கு என்றென்றும் தாசனாக இருந்து ஸ்ரீராமனின் கைங்கரியமே தன்னுடைய ஜீவன் என்று இருந்தவர் அல்லவா வாயுபுத்திர ஹனுமான். அந்த ஹனுமானையும் நாம் இதோ இந்த சமயத்தில் நாம் மனப்பூர்வமாக சேவித்துக் கொள்வோம். கைங்கரிய பக்திக்கு லக்ஷ்மணர். அவர் செய்யாத கைங்கரியங்களா? நான் மேற்கொண்டு சொன்னது போல இந்த ராமபிரான் காட்டில் இருந்த அந்த 14 வருடமும் கண் துஞ்சாமல் பட்டினியாக இருந்தே ராமபிரானுக்கும் சீதாதேவிக்கும் சேவைகள் செய்து கொண்டிருந்தாராம் லக்ஷ்மண பெருமாள். சக்கிய என்று பார்க்கும்போது சுக்ரீவனை நினைக்க தோன்றுகிறது. சுக்ரீவன் எம்பெருமானுக்கு நண்பனாக இருந்து தன்னுடைய வானர சேனையையே அந்த சீதையை தேடி வர அனுப்பினார் அல்லவா? அதுதான் ஒரு நண்பனுக்குரிய அடையாளம். ஆகவே சக்கிய என்றால் இந்த ராமாயணத்தில் சுக்ரீவனை சொல்லலாம். இப்படியாக ஒவ்வொன்றுக்கும் ஏன் அந்த எம்பெருமானிடம் வந்து அவரது திருவடிகளில் சரணமடைந்த அந்த விபீஷண பெருமாளை ஆழ்வாரையும் இப்போது நாம் நினைத்துக் கொள்வோம். ஆகவே அந்த விபீஷணனை நாம் இதில் ஆத்ம நிவேதன, அதாவது பகவானுக்கு தன்னையே அர்ப்பணிப்பதில் ஆசை என்பதற்கு ஒரு உதாரணமாக கொள்ளலாம். இப்படியாக இந்த ராமாயணம் முழுவதுமே ஒரு பக்தி காவியம் என்று சொன்னால் அதற்கு மிகையாகாது. ஸ்ரீ வைஷ்ணவத்தின் கோட்பாடே சரணாகதிதான். இந்த சரணாகதி தத்துவத்தை மையமாக கொண்டதுதான் ஸ்ரீமத் ராமாயண மகா காவியம். இந்த ராமாயணத்தின் சரணாகதி தத்துவத்தின் இரகசியார்த்தங்களை தெரிந்து கொள்ள விரும்பினார் இளையாழ்வான் என்று பெயர் பெற்ற ஆதிசேஷனின் அவதாரமான ஸ்ரீ ராமானுஜர். அவர் தன்னுடைய மாத்தூலரான ஸ்ரீசைலபூர்ணர் என்கிற பெரிய திருமலை நம்பிகளிடம் இந்த விஷயங்களை அறிய விரும்பி நம்முடைய இந்த திருப்பதி திவ்ய ஸ்தலத்துக்கு தனது கோஷ்டியோடு வந்து சேர்ந்தாராம். பெரிய திருமலை நம்பிகள் திருமலையின் முதல் ஆச்சாரிய புருஷர். திருவேங்கடத்து எம்பெருமானுக்கு தீர்த்த கைங்கரியம், மந்திர புஷ்ப கைங்கரியம் ஆகியவற்றை செய்து வந்தவர். ஸ்ரீ ராமானுஜரோ புனிதமான திருமலையின் மீது கால் பதித்து ஏறுவதில்லை என்று உறுதி கொண்டிருந்தார். ஆகவே பெரிய திருமலை நம்பிகள் தினமும் திருமலையிலிருந்து இறங்கி அடிவாரத்துக்கு வந்து தனது மருமானான ராமானுஜருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தின் சரணாகதி தத்துவத்தை காலட்சேபமாக செய்வாராம். இந்த மாதிரி அவர் 18 முறை இறங்கி வந்து 18 இரகசியார்த்தங்களை சொன்னதாக பெரியார்கள் சொல்கின்றனர். பக்தர்களே, அப்படிப்பட்ட எம்பெருமானே ஸ்ரீ ராமபிரான். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஸ்ரீ ராமபிரானே சரணம் என்று வந்தவர்களை அவர்களது குற்றம் குறை கூட பாராமல் ஸ்ரீராமன் ஏற்றுக்கொண்டதாக வால்மீகி ராமாயணம் கூறுகிறது. ஒரு சமயம் வனவாசத்தின் போது ஸ்ரீ ராமபிரான் தேவி ஜானகி தேவியின் மடி மீது
தலை வைத்து இளைப்பாறிக் கொண்டிருந்தாராம். அப்போது இந்திரன் மகன் ஜெயந்தன் என்பவன் ஒரு காக்கையின் உருவெடுத்து வந்து தேவியை தனது மூக்கால் குத்தி இம்சித்தானாம். எங்கே தன் பதியின் உறக்கம் கலைந்து விடுமோ என்று பயந்து பிராட்டி அதை பொறுத்து கொண்டிருந்தாளாம். கண் விழித்து எழுந்த ராமன் விஷயம் அறிந்ததும் கோபத்துடன் தனது பாணத்தை விட அந்த பாணம் அந்த காகாசுரனை துரத்த அவன் எல்லா லோகங்களுக்கும் ஓடி சிவன் பிரம்மா என எல்லா தெய்வங்களிடமும் தேவர்களிடமும் முறையிட்டும் யாரும் அவனுக்கு அடைக்கலம் தரவில்லை. முடிவாக ஸ்ரீராமச்சந்திரனின் திருவடிகளின் மீதே வந்து விழுந்தானாம். சரணம் என்று வந்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதே முறை என்று தேவி சொன்னதின் பேரில் ஸ்ரீராமன் அந்த காக்கைக்கு உயிர் பிச்சை அளித்தாராம். இந்த நிகழ்ச்சியை சுவாமி தேசிகன் காஞ்சி தேவப்பெருமாளிடம் சரணாகதி பண்ணும் அடைக்கல 10 பாசுரங்களில் முதல் பாசுரத்திலேயே குறிப்பிட்டுள்ளார். பத்தி முதலாம் அவற்றில் பதியனக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம்போல் முக்தி தரும் நகரேழில் முக்கியமான் கச்சிதனில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் அடைந்தேனே என்று. பக்தர்களே, நாமும் அந்த காகத்தை போன்றவர்கள்தானே. தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ தவறுகளை செய்திருக்கிறோம். ஆனாலும் நாம் அஞ்ச வேண்டாம். இதோ பவனி வருகின்ற ஸ்ரீ சீதா லக்ஷ்மண சமேத கோதண்ட ராமனின் திருவடிகளை சரணமடைந்து அவரது திருவருளை வேண்டினோமானால் எம்பெருமான் நம்மை ஏற்றுக்கொள்வார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ராமா ராமா என்ற அந்த மதுரமான திருநாமத்தை சொல்லிக்கொண்டே நாமும் இருகை கூப்பி இதோ இந்த பவனி வரும் எம்பெருமானை வணங்குவோம். கல்பக விருட்சமான அந்த எம்பெருமானிடம் முக்தி எனும் அந்த ஆனந்தத்தை வேண்டுவோம். அது மட்டுமல்ல, இந்த பூவுலகத்தில் ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।